இதே இடத்திலே தீ குளிப்பேன், சாவே. நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், என் கட்சியை வளர்க்க வேண்டும், என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும். இதுதான் எனது ஆசை. எங்கே கேள், எங்கே கொளுத்த போறேன். நான் சாக போகிறேன். நான் கொளுத்திக் கொள்ள போகிறேன். சீக்கிரம் என்ன தலைவா எரியாமே நிக்கிற? மன்னனையும் கலப்படம் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். ஒரு மனிதன் தீ குளிச்சு சாவது கூட உரிமை இல்லையா? நான் கேட்கிறேன். தலைவா, ஊத்துனது மண்ணெண்ணெய் இல்ல தலைவா, பச்சை தண்ணி தலைவா. நல்ல விஷயம். இப்ப ஏன் அதுக்கு பதற? இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் என் பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு ஏர்போர்ட்ல போய் ஒயிட் பெட்ரோல் வாங்கி வந்திருக்கேன் தலைவா. ஆமா, ஒன்னு யாரா ஒயிட் பெட்ரோல் வாங்கி சொன்னா? களத்துல நடிக்கிட்டீங்கல்ல, கட்சி மானத்தையும் உங்க கௌரவத்தையும் காப்பாத்தணும்ல. ஆமா. நீ எப்ப கட்சியில சேர்ந்த? ஒரு வாரம் ஆச்சு. இதுக்கு முன்னால எந்த கட்சியில இருந்த? கட்சியில சேர்க்கல. சேர்க்கலையா? உறுப்பினர் கார்டு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஆஹா, இப்பதான்டா தெரிஞ்சு ஒண்ணு ஏன் கட்சியில சேர்க்கலன்னு. தலைவனுக்காக துண்டன் தீ குளிச்சு சாவான். ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மண்ணனுடையும் பெட்ரோலோடையும் அலையிற பத்தியா? நல்ல மனசுடா உனக்கு, நல்ல மனசு. தலைவா ஆறாது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகிறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்டு வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? ஏங்க, என்னம்மா சாம்பார் சட்னி வச்சுட்டேன். சாம்பார் இட்லியை வச்சிருங்க. உங்களுக்கு இட்லியா? 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். இட்லி வேணாமா? இட்லி சுட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். சூடா சாப்பிட்டாலும் குழப்பம் இருக்க மாதிரி இருக்கும். ஆறுனா ஆயில் போன மாதிரி இருக்கும். ராஜ் பாக்ஸ்ல வச்சிடுறேன். வேணா என்ன வேணும்? தோசை சுட்டு. தோசையா? தோசை எத்தனை தோசைன்னு முன்னாடியே சொல்லிருங்க. நான் கரெக்டா ஊத்தி அடுக்கி வச்சிடுறேன். அது தோசையே கிடையாது. அப்பது தோசை ஒண்ணு ஒட்டிக்கும். அது ஒரு மாதிரி இதாயிரும். அப்புறம் நல்லா இருக்காது. ஒரு தோசைங்கிறது வந்து சூடா அப்படி ஊத்தணும். ஊத்திட்டு வரேன். ஊத்துனா அது அப்படியே அமுக்கணும். தோசை தோசைனாரே என்னன்னு தெரியாம வந்துகிட்டே. என்னம்மா இந்தாங்க சட்னி இருக்கா? நான் இருங்க எடுத்துட்டு வரேன். பழசா? இல்ல கேட்டேன். வேணாமா சட்னி? வேணாமா? புடிக்கல. சட்னி என்ன சட்டியில வச்சிருக்காங்க? என்னம்மா தோசை? ஏங்க இப்பதான் வச்சுட்டு போனேன். சாப்பிட்டேன் நானு. எப்படிங்க அதுக்குள்ளே ஒரு செகண்டுக்குள்ள எப்படி ஒரு தோசை சாப்பிடுவீங்க? அப்படி பிச்சை வச்சு போட்டாச்சு அவ்வளவுதான். எங்க கல்லு ஒரு கல்லு தாங்க வச்சிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க. என்ன சிங்க மனுஷனை போட்டு ரொம்ப போட்டு இதா இருக்கு. ஏறுங்க, பொறுமையா சாப்பிடுங்க. சரி. தோசை. அம்மா தோசை. எது? தோசை. எங்க பொறுமையா சாப்பிடுங்க. நான் ஆஃபாலாம் புட்டு வந்தீங்களா? அப்படியே இப்படி பிச்சு இப்படி தான் சாப்பிட்டேன். நானே சாப்பிட முடிச்சேன். சரி இருங்க. கொஞ்சம் சுட்டு கூட தோசை சுட தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லி தர வேண்டியது. நெய் போட்டு பொடி அப்படியே மேல தூவி விட்டு எடுத்துட்டு. பொடி இல்லையே, மிளகா பொடி போடவா? மிளகா பொடி போட்டா அப்புறம் போய் எடுத்துட்டு வா. போய் ஏதாவது மிளகா பொடி போடாம நார்மல் தோசை எடுத்து. நார்மல் தோசை எடுத்துட்டு வா. பொடியெல்லாம் உங்க அம்மா அரைச்சாரு இல்லையா? எங்க அம்மா எங்க கொடுத்து விட்டாங்க? நல்லா இருக்கும். உங்க வீட்டுல தான் பொடி அரைச்சு கொண்டு வருவேன். கல்யாணம் நான் புதுசுல எல்லாம் கவனிச்சு எல்லாம் நெய் எல்லாம் கொடுத்து. இப்ப எதுவுமே இல்ல, எல்லாம் கடையில வாங்க வேண்டியது. என்னங்க இப்படி வரதட்சணை குடும்பம் பண்றீங்க? பொடி தான் வாங்கிட்டு சொல்றேன். பொடி வரதட்சணை தானே. எங்க அம்மா போன் பண்ணி சொல்லி பொடி இருந்தாதான் என் புருஷனை வீட்டுல வச்சு வாழ வரேன்னு சொல்லவா? பொடி நல்லா இருக்கு. உங்க அம்மா பொடி நல்லா இருக்குமா? அதுக்காக உங்களுக்கு தோசை தானே. இன்னும் எத்தனை தோசை வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு பேச வளர்க்காதீங்க. இருக்கு. நான் தோசை ஊத்து நான் போதும் நான் சொல்றேன். பிஞ்சு தோசையா இருக்குது. வெந்து வேகமா. சரி கொடுங்க. சரி போதும். தோசை எனக்கு போதும். போதுமா? போதும். இந்தாங்க ஒண்ணு சுட்டுட்டு இதை மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? போதுமா? நல்லா சொல்றேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. போதும். மாவு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். போதுமா? எடுத்து வைமா. தோசை ஊத்த மனசு இல்ல. போதும்னா என் மனசுக்கு தெரியுது. ஆனா இன்னும் ஒரு தோசை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் மனசு நிறைவா இருக்கு. ஏமா என்ன எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும்? ஏங்க கையை காஞ்சிட போகுது. கையை காஞ்சா நல்லது இல்லைங்க. கையை காய விடாம போய் இன்னொரு தோசை ஊத்தி கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட்டு கை கழுவலான்னு பார்த்தேன் நானு. இன்னொரு தோசையா? ஒரே ஒரு தோசை மட்டும் ஊத்துமா? நான் உங்ககிட்ட கேட்டுதானே நான் வந்து பண்ணேன். ஏங்க இப்படி பண்றீங்க? நான் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல தோசை ஊத்தி ஊத்தி கொடுத்து போதுமான்னு சொன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு தோசை ஊத்தி வச்சிருக்கேன் அம்மா. 1 மினிட்.
என்ன முன்னாடி கல்யாணம் ஆன ஏன் மாதிரி நல்லா வந்து சாப்பிட்டு ரொம்ப இது பண்றானே. அம்மா பேச்சு எடுத்தா ஒரு பயம் வருது. அப்புறம் சாஞ்சினோட போல் இருக்கு அப்படின்னு வந்துட்டான். இந்தா. என்னது பைக்ல எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு கிளம்பி உங்க அம்மா தோசை சுட்டு தர சொல்லி சாப்பிட்டுட்டு அங்கே ஆனா இருந்து இங்கெல்லாம் வராத கிளம்பு. என்ன கிளம்பு? என்ன 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 கிளம்பு கிளம்பு நீ கிளம்பு. கிளம்பியா கிளம்பியா கையை கழுவிட்டு போறாமா எம்புடு தோசை சுடுறது மனுஷி கை உடைஞ்சு தோசை. வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கொண்டாங்க. என்ன ஒண்ணு மட்டும் கட்ட போய் இருக்கு, இன்னொன்னு பிக் பாஸ்கெட்ல வாங்கின மாதிரி இருக்கு. பிக் பாஸ்கெட் அது என்னன்னா இது தக்காளி வெங்காயம் கடையில இல்லையா. தக்காளி வெங்காயம் கடையில இல்ல. கடையில இல்லன்னா சரி என்னடா அப்படி சொல்லுங்க. சரி எங்க போனீங்க? அண்ணாச்சி கடைக்கு. அண்ணாச்சி கடை எல்லாம் நான் தெரிஞ்ச கடைச்சு அங்க எல்லாம் இருக்குமே. நான் அப்படியே அந்த பக்கம் அண்ணாச்சி கடை தாண்டி லெஃப்ட்ல போனோம்னா அங்க ஒரு கடை இருக்கு. அங்க போயிட்டு நான் அது என்ன கடை? காய்கறி கடையா மளிகை கடையா? மளிகை கடையில காய்கறி போட்டு காய்கறி வச்சிருக்காங்க. காய்கறி போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே காய்கறி வச்சிருக்காங்களா? அப்படி என்ன கடை? வாங்க போய் நல்லா இல்ல இருந்தது நல்லா இல்ல ஒரு மாதிரி அண்ணாச்சி கடையில இருக்குமே. ஊருக்கு இப்படி வந்துட்டேன் நானு. அப்படியா? இந்த அண்ணாச்சிட்ட போய் விசாரிச்சுட்டு வரேன். என்ன அவர் கேட்டா சொல்லுவார்ல. என்ன கேட்டா சொல்லுவார்ல? என்ன உங்ககிட்ட 5 பொருள் சொன்னேன், 3 பொருள் ஒரு கவர்லயும் 2 பொருள் இன்னொரு கவர்லயும் இருக்குன்னா நீங்க அந்த 2 பொருளை மறந்துட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள பிக் பாஸ்கெட் ஆர்டர் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல். இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. மறந்துட்டேன். அப்புறம் நான் வந்து இப்படி ஆர்டர் போட்டுறாங்களா? வெளிய போட்டுட்டு வர வரைக்கும் வீஸ் பாட்டில் நின்னு வாங்கிட்டு உள்ள வரேன். இப்ப சொல்லுங்க, இதுவே பண்ணீங்களா என்னென்ன பேசிருப்பீங்க? சும்மா பேசக்கூடாது. நான் அறிவு இருக்கா? மறந்துருவியா? உனக்கு ஏபிசிடி தெரியுமா? நான் ஆமா கேட்டிருக்கீங்க. ஆமா. சும்மா பேசக்கூடாது. இப்ப நீங்க மட்டும் பண்ணலாம். நான் வந்து மறந்திருக்கவே மாட்டேன். நீ கால் பண்ண 2 தடவை இடல எல்லாம் கூப்பிட்டியா இல்லையா? அது வந்து நம்ம மேல பழி. டென்ஷன் நம்ம முட்டடிச்சிட்டாங்க. ஆமா. சும்மா சும்மா கால் தப்பு கிடையாது. நான் தான் தப்பு. நான் தப்பு. இப்ப கால் நீங்க பண்ணனால மறந்ததுக்கு நான் தான் நான் காரணம். தப்பு. கால் பண்ணனால மறந்துட்டேன்னு சொல்றேன் நான். சத்தியமா சொல்றேன், நான் சரி சாபோட ஒய்ஃப்ன்றனால பாக்குறேன். இல்ல சாபமே எல்லாம் ஒரு குழப்பாங்க உங்களுக்கு. என்ன இருக்கா? ஒரு ஆம்பளை இந்த வீட்ல இருக்கதா முடியல. டேய் நடிக்காதடா. இப்படியே சொல்லி சொல்லி இந்த ஒரு பிட்ட வச்சு தாங்க இவங்க ஏமாத்துறாங்க நம்மள. உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்? கக்கூஸ்ல உட்கார்ந்துட்டு 1 மணி நேரம் ஃபோன் பண்றப்ப உனக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. பெட்ல இப்படி படுத்துக்கிட்டே ஃபோன் பண்றப்ப உனக்கு கிடையாது. அப்புறம் போய் நைட் சனிக்கிழமை ஏத்துறீங்க. அப்ப ஒரு ஸ்ட்ரெஸ். ஏற்கனவே ஆபீஸ்ல எனக்கு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ். வா ஆபீஸ் போய் கேப்போம். என்ன ஆபீஸ்ல எவன் ஸ்ட்ரெஸ் குடுக்குறேன். எவன் வா பா. வேலைக்கு போறேன். வீட்ல இரு. நான் வேலைக்கு போறேன். நான் சம்பாதிக்கிறேன். அவ்வளவு சம்பாதிக்க முடியாம எனக்கு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி நான் ஒவ்வொரு நாளும் வந்து இவங்க திருத்த முடியாது. நீங்க இத வச்சு தான் ரொம்ப இதா இருக்கு. இந்த வீட்ல இருக்க எனக்கு பிடிக்கல. கிளம்பி வெளிய போங்க. போங்க. நான் போயிட்டு அப்புறம் வரேன். மறந்துட்டு நாதாரி எப்படி சமாளிக்குது பாருங்க. சோத்துல விஷம் வைக்கல உனக்குலாம். கிளம்பலாம்னு கிளம்ப மாட்டேங்கிறேன். கிளம்பி தாங்க வர்றேன். தம்பி நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. என்னடா வீட்ல நம்ம எல்லாம் நல்லா இருக்காங்களா? நீ என்ன படிச்சியா? எக்ஸாம்லாம் ஒழுங்கா எழுதுறியா? காலேஜ் முடிக்க போறல. காலேஜ் முடிக்க போறியா? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்க வந்துட்டு போனாங்களா? போய் வந்துட்டு போனாங்களா? அப்பா வந்துட்டு போனாங்களா? வந்துட்டு போயிட்டாங்க. எப்போ வருவாங்க? தம்பி வந்தாங்களா? இப்படி அரியர்லாம் எது இல்ல. அப்பா கஷ்டப்பட்டு படிக்க சொந்த தம்பியா? ஒழுங்கா படிக்கணும். நல்லா பண்றா. நல்லா படிக்கிறா. நல்லா படி. பண்ணிட்டு இருக்க. இதுக்கு புள்ளைய எப்படி பேசினா அங்க போடா பெரியப்பா போடா போடா. பேசிக்கிட்டே இருக்கேன். பெரியப்பா முடிச்சு வச்சுங்க. பெரியப்பா முடிச்சு அப்படி திருப்பி தம்பி வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன என்னங்க வருஷத்துல ஒரு நாள் என் குடும்பத்தை உங்களுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்க குடும்பத்துல இருங்க அனிதா இருங்க பொறுங்க. வந்து பேசிட்டு கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பலாமாங்க அப்படின்னு கேட்டேன். நான் கிளம்பிட்டேன். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரா புடிச்சு பேசிக்கிட்டு போயிட்டு வரேனே சொல்லக்கூடாது. ஏங்க உங்க குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா மட்டும் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் உட்கார்ந்து நல்லா கலகலன்னு பேசுறீங்க. என் குடும்பம் மட்டும் உங்களுக்கு எங்க இவ்வளவு இப்படி சங்கட்டமா இருக்கு? வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க நீங்க? இல்லம்மா வீட்டுக்கு போனா தீபாவளிக்கு வெடி பர்ச்சேஸ் பண்றேன். நான் ஆர்டர் போடுவேன். நானு தீபாவளிக்கு எங்க இருக்கு தீபாவளி? இப்ப என்ன தீபாவளி சேப்பா வீட்டுக்கு சீக்கிரமா வந்துறேன். கேபிட்டல் காக்கஸ் தெரியல உனக்கு? கேபிட்டலுக்கு போன வருஷம் வாங்குனேன். கேபிட்டல் காக்கஸ்ல வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்க. ஆஃபர் போட்டுருக்காங்க. என்ன ஆஃபர் போட்டுருக்காங்க? இது வந்து செப்டம்பர் 15க்குள்ள நீ ஆர்டர் போட்டேன்னு வச்சுக்க ஃப்ரீ டெலிவரி. டெலிவரி சார்ஜஸ் இல்ல. அப்புறம் வந்து இந்த மாசத்துக்குள்ள செப்டம்பருக்குள்ள ஆர்டர் போட்டா 85% ஆஃபர். அக்டோபர்ல போட்டா 80% ஆஃபர். அப்படியா? ஆமா அது மட்டும் கிடையாது. 4000 ரூபாய்க்கு வெடி வாங்குனீன்னு வச்சுக்க 30 ஷர்ட் ஃப்ரீ. 8000 ரூபாய்க்கு வாங்குனேன்னு வச்சுக்க 60 ஷர்ட் ஃப்ரீ. 12000 ரூபாய்க்கு வாங்குனீன்னு வச்சுக்க 120 ஷர்ட் ஃப்ரீ. அந்த மாதிரி 20000 ரூபாய்க்கு வாங்குனா 240 ஷர்ட் ஃப்ரீயா. அப்படியா? ஆமா ஸ்டாக் இருக்குள்ள ஆர்டர்
போட்டு அப்ப வாங்கணும். ஆர்டர் போடுங்க. போடணும் தான். போன் வண்டியில வச்சிரணும். போய் எடுத்துட்டு வாங்க. கேபிட்டல் கிராக்கர்ஸ்க்கு நான் அதுக்குள்ளேயும் போய் கேபிட்டல் கிளாஸ் பத்தி எங்க பெரியப்பா சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு பிரே. போச்சு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படி ஆர்டர் போட சொல்லு. பெரியப்பா கேபிட்டல் கிளாஸ் தெரியுமா உங்களுக்கு? ஆமா. என்ன பண்ற மகமா? நல்லா இருக்கியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டீங்களா? என்ன மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு நல்லா இருக்கம்ன்ற? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் எப்படி இருந்த மனுஷன் என்னடா இப்படி வயசானவன் மாதிரி இப்படி ஆயிட்ட? என்னடா சட்டை அது 42 வயசுக்காரன் போடுற மாதிரி? இல்ல உனக்கு வயசு 32 தானே ஆகுது. அதுக்குள்ள என்ன முடிகிடில அப்படி நரைச்சு போய் கிடக்கு. ஆளு நல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி அஜித் குமார் மாதிரி இருப்பியடா. ஏன்னா ஒரு மாதிரியா ஒடுக்கு விழுந்து கண்ணு எல்லாம் இருட்டடிச்சு போய் கிடக்கு. என்னம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆளு அம்புட்டு அழகா இருப்பேம்மா. பொம்பளை பிள்ளைகளை நான் கட்டி கொடுக்குறேன் நீங்க கொடுக்குறேன் போட்டி போடுவாங்க பொம்பளை. அப்புறம் ஏன் 31 வயசு வரைக்கும் பொண்ணே கிடைக்கல? அது வைராக்கியத்துல ஜெயிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும்னு ஜெயிச்சுட்டு கல்யாணம் பண்ணேன். டேய் பாத்துக்கடா ஏமா பாத்துக்கமா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்புட்டு அழகா இருந்தேன் ஆளு. இப்ப ஒரு மாதிரி பாக்க இப்ப நல்லா இல்ல. என்ன ஃபீலிங்? இல்ல என்ன ஃபீலிங்? அவங்க தான் வர்றாங்க, வந்துட்டு ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அஜித் குமார் மாதிரி இருந்தான்னு பிட்ட போட்டு போகுது. நீ அப்படியே சரி சரின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. என்ன உனக்கு நான் தான் நரமுடி வர வச்சனா? எனக்கு கூட தான் குழந்தை பிறந்து ஒரு மாதிரி ஆளு ஆன்டி மாதிரி ஆயிட்டேன். நாங்க என்ன யாராவது சொல்றாங்களா? இல்ல எனக்கு புரியல. உனக்கு என்ன கவலை? கவலை தான். உன்னை நான் சட்டையை எடுத்து போட சொன்னனா? இல்ல அது சொல்லலாம். சரி நல்லா இருந்தே எடுத்து போட்டா அது ஃபுல்லாண்டு சட்டை போடு, ஹாஃப் ஹேண்ட் சட்டை போட்டா அங்கிள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னானா இல்லையா? சரி என் பக்கத்துல நடந்து வராதீங்க. உங்க கூட வந்தா எனக்கு ஏஜ்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னாங்க எனக்கு 25 வயசு தான் ஆகுது. 6 வயசு டிஃபரன்ஸ். நான் சொன்னேன் அப்பவே வேணாம் நமக்கு ஈக்குவலா 31 வயசு வரைக்கும் இவனுக்கு கல்யாணம் ஆகல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல தான் நினைச்சேன். பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நான் அப்ப நீ பல்ல வாய மூடிட்டு இருக்க சொல்ல வேண்டியதானே? அவங்க ஏதோ சொல்றாங்கன்னு ஒரு சந்தோஷமா இது பண்ணிட்டு போனா நீ சந்தோஷமா இருக்கா? இன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாதிரி சொல்றாங்க. மத்தவன அப்ப இந்த அவளை கல்யாணம் பண்ணி தான் சந்தோஷமா இருந்திருப்பியா? உங்க அத்தை மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்க வேண்டியதானே? நாங்க தான் இழுச்சவங்க உன்னைய போய் கல்யாணம் பேசல. ஆனா நான் ஒன்னு சொல்லவா? என்ன உன்னை கல்யாணம் பண்ணலாம் சந்தோஷமா இருக்கேன் நானு. அப்படியா? சரி வாங்க சாப்பிடுவோம். இல்லனா என் வாழ்க்கை இருண்டு போய். வாங்க வாங்க. ஏங்க ஒரு விஷயம் கேப்பேன், கோச்சுக்க மாட்டீங்களா? கோச்சிக்க கேளு என்னன்னு சொல்லு. கோச்சிக்க மாட்டீங்களா? மாட்டீங்களா? இதுக்கே ஆயிரம் கேள்விப்படாத. நான் ஸ்ட்ரைட்டா கேளுங்கற ஏன்டா. அதனால ஸ்ட்ரைட்டா பேசு, ஸ்ட்ரைட்டா கேளு. மத்தவங்கள்ட்ட எல்லாம் பேசுறப்ப அப்படி சிரிச்சு பேசுறீங்க. சந்தோஷமா நான் நார்மலா தான் இருக்கேன் நான். என்கிட்ட பேசுற நார்மலா தான் நான் பேசுறேன் நான். முகத்தையே பாருங்களேன். இப்பவே அந்த முகத்தை பாருங்க கண்ணா. நார்மலா தான். என்கிட்ட பேசுற மட்டும் இப்படியே பேசுறீங்க. நார்மலா தான் எப்பவுமே எல்லாருக்கும் இப்படி தான் பேசுறேன் நானு. நார்மலா. அப்படியே யார்ட்டயும் மாத்தி மாத்தி பேசுறது இல்லையா நானு. சரி ஓகே. எப்ப வந்தீங்க? இப்ப வந்தேன். சரி என்ன? ஆமா ஜாலியா. சரி என்ன என்ன அவரு உங்க அண்ணன் வராரா பாடல இருந்து? வராரா? சரி சரி உள்ள போங்க போங்க போங்க. அவங்க அண்ணன் தானே துபாயில இருந்தாரு. ஆமா அண்ணன் பாரு. 2 வருஷம் ஆச்சு அவர் போய். அதெல்லாம் எனக்கு தெரியுமா? எத்தனை வருஷம் ஆச்சு என்னைக்கு போனாரா டேட்லாம் மாத்திக்க முடியுமா அதெல்லாம்? சரி இவன் என்ன படிக்கிறான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் உங்களுக்கு என்ன முறை? சும்மா இருக்க மாட்டியா நீ? என்னப்பா ஐடியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ரெண்டு நாளே காணோம். யார் அவனா? என்ன இருக்கீங்க? அவன் எங்க போறான்? நான் போன தடவை போகணும்னா பெங்களூர்ல இருக்கானா அப்புறம் ஹைதராபாத் போறாங்கறான். யார் கூட எங்க திரியானே தெரியாது நமக்கு. இப்ப அதனால ரொம்ப இதா போயிட்டு இருக்கேன். செம ஜாலியா பேசுறீங்க. சூப்பர்ண்ணே. யாரு வெங்கட்டண்ணனா? வெங்கட்ல இல்ல. அப்புறம் யாரை பத்தி பேசுறீங்க? அவன் பேர் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு யாருனே தெரியாது. இல்ல எங்க இருக்காரு? அவன் ரமேஷ். ரமேஷ் உனக்கு தெரியுமா? ரமேஷ். ஆமா கேள்விப்பட்டேன். சொல்லிருக்கீங்களே ரமேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட். உன்கிட்ட நான் பேசவே கிடையாது. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேம்மா. என்ன? சிரிச்ச மாமா உங்களை பார்த்தாலே ஐயோ அப்படியே எந்த காரியம்னாலும் உடனே நடந்துரும். இவ்வளவு சிரிப்பா ஒரு முகம், இவ்வளவு ஆனந்தமா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா எல்லாரும் சிரிக்கிறாங்க. யாரு இவரு? ஆமா நீ அண்ணே நேத்து ஏன் நீங்க அரிசி போறதுக்கு வரல? அரிசி போட வரலன்னா பார்த்தேன் நானு. போரிங்கா போச்சுனே. ஒரு ஐயோ, ஜோக் இல்ல, ஒரு வந்திருப்போமா? ஃபன் இல்ல, எதுவுமே இல்ல. நீங்க இல்லாம எழுப்ப ரொம்ப மாட்டேன்டாங்க. நான் வர முடியாம போயிடுச்சு. நான் வந்திருந்தேன். ஏமா அவ்வளவு இதா இருந்துச்சுன்னா உங்க அண்ணன் ஒரு 2 நாள் உங்க வீட்ல கூட்டி போய் வச்சுட்டாங்க. கூட்டிட்டு போறதுக்கு என்ன? அண்ணே எங்க வீட்டுல வச்சா. ஓகே சரிண்ணே. அண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு பேசுறதுக்கு இவ்வளவு ஜாலியா இருக்கு. நீங்க அண்ணன் கூட வாழ்க்கை பூரா இருக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு. நீங்க கொடுத்து வச்சாங்க அங்க பாரு. ஐயோ என்னதுங்க அரிசி ஏதோ அள்ளி போட சொன்னாங்க. அரிசி வந்தக்காரவா தெரியாதா? அரிசி போட்டு போற அது கூட தெரியாதா அவனுக்கு? கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து அவனுக்கு தெரியாதா? இதுக்கெல்லாமா சொல்ல முடியும்? என்னது இப்ப கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க.
இவனை வந்து நான் வீட்டுல அப்படியே சந்தோஷமா இருக்கேன். இவர் கூட இருந்து. நல்லா வசாபி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு தெரியுது. மத்தவங்கள்ட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேச வேண்டியது, என்கிட்ட வந்து அவட்டு குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சு என்னத்த சொல்ல, பால்வண்ணம் பிள்ளைன்னு இவன் பேரை மாத்திக்க வேண்டியதானே. எங்க எனக்கு ட்ரெஸ் எடுக்கணுங்க, ட்ரெஸ்ஸே இல்லங்க. ட்ரெஸ் எடுக்கணுமா? இப்பதான் ட்ரெஸ் எடுத்த மாதிரி இருக்கு, திருப்பி ட்ரெஸ் எடுக்கணும். எவ்வளவு செலவு பண்ற தெரியுமா நீ? செலவு பண்ணிட்டே இருக்க. இந்த வீட்டுல அதிகமா செலவு பண்றதே நீ தான் தெரியுமா உனக்கு? நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நான் பார்த்து வச்சிருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்த்தா நம்ம வீட்டோட ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுவா, ஆடி போயிருவ நீ. சம்பளத்தை வாங்கின காசுல வந்து பாதிக்கு மேல உனக்கு தான் செலவு பண்ணிட்டு எனக்கு உன்னோட செலவு தான். எனக்கு செலவு பண்ணலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு செலவு பாத்துருவோமா? எடுங்க பேப்பர் எடுங்க. டெய்லி வேலைக்கு போயிட்டு வரும்போது இதை வாங்கிட்டு வாங்க, அதான் வாங்கிட்டு வாங்க, இவ்வளவு வாங்கிட்டு வாங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, அதுலயே எவ்வளவு காசு போகுது தெரியுமா? அதுல எல்லாம் என்னன்னா வாங்கிட்டு வர சொன்னேன், அதை சொல்லுங்க. பருப்பு, அரிசி, அதெல்லாம் வந்து அவிச்சு நானே வாய்க்குள்ள போட்டுக்கிறேன். அதெல்லாம் யாருக்கு சமைச்சு கொடுக்குறேன்? சரி, வாங்கிட்டு சொன்னா ஒண்ணே எங்களுக்கு வாங்கிக்கிறதா? செலவுன்னு சொல்லுவீங்க. சரி ரைட், செலவு இல்ல. அடுத்து நெக்ஸ்ட் Dress. நீ வந்து எவ்வளவு, நான் ஒரு சட்டை ஒரு பேண்ட் எடுக்கிற இடத்துல நீ கூட வந்தீனா அந்த டாப் எடுத்துட்டு வா. ஒரு சட்டை ஒரு பேண்ட். அந்த ஒரு சட்டை என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? 2500 ரூபாய். 2500 ரூபாய் பிராண்டட் ஷர்ட் தான் நீங்க போடுவீங்களோ? ஏன் 500 ரூபாய்க்குலாம் சட்டை போட மாட்டீங்களோ? நான் இதே 2500 ரூபாய்க்கு 3 டாப்ஸ் எடுத்துருவேன். பேண்ட் எவ்வளவுக்கு வாங்குறீங்க? 3000 ரூபாய். நான் 5 லெகிங்ஸ் வாங்கிருக்கேன். நான் இந்த பேண்ட் ஒரு பேண்ட் எடுத்தனா அது எல்லா சட்டையும் நான் போடுவேன். உன்னால போட முடியுமா? நான் அப்படி போட முடியாதுல்ல. லேடீஸ் வந்து எல்லாரும் அப்படி போடுறாங்களா? அப்படி போட்டா நான் மட்டும் ஆடு ஒன் அவுட்டா தெரிய மாட்டேனா? என்னமோ நான் மட்டும் அப்படி தெரியற மாதிரியும் பக்கத்து வீட்ல எல்லாம் அப்படி போடு. யார் அப்படி எந்த பொண்ணு அப்படி போட்டுருக்கா? சொல்லுங்க, நீங்க யாரோ ஒரு பொண்ணை காட்டுங்க. முதல்ல அவங்க எல்லாம் மாறட்டும், நான் மாறிக்கிறேன். ரேட் நீங்க காசை தான் சொன்னீங்க. நீங்க வாங்குறத விட 500 ரூபாய் கம்மியா தான் நான் வாங்கியிருக்கேன் Dress. என்ன கம்மியா? எனக்கு செருப்பு பார்த்தா நானா ஒரு செருப்பு வச்சிருக்கேன், ஒரு ஷூ. நீ எத்தனை செருப்பு? உங்க செருப்பு என்ன ரேட்? கிராக்ஸ் செருப்பு 2500 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கீங்க. நான் ஒரு செருப்பே 250 ரூபாய் தான். 10 செருப்பு வாங்கிடுவேன் நான், தெரியுமா? இங்க பாருங்க, அதிகமா வச்சிருக்கேன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். காஸ்ட்லியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். காஸ்ட்லியா விடு. நீ இப்ப வந்து வாங்கி இடம் இல்லாம இருக்கு. பழச கழிச்சு விட்டு தானே நீ புதுசு வாங்கணும். நீ எதுக்கு எல்லாத்தையும் வாங்கி உள்ள டம்ப் பண்ணிட்டே இருக்க? நீ அப்படியா? போன் எடுங்க. அட விடுமா. ஆமா, வாழ்க்கைங்கிறது என்னது? விளையாடுதே கேம். அதுக்கு ஸ்கின்னுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்க? இதுக்கு எவ்வளவு செலவு? அட பாவி, அந்த கேம ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஆனா அந்த கேமுக்கு உள்ள இருக்க பொருள் எல்லாம் நீ எவ்வளவு காசு கொடுத்து வாங்கி இருக்க தெரியுமா? வாங்கி விளையாடுறாங்களா இது? டைமண்ட் போட்டு எவ்வளவுக்கு வாங்குன டைமண்ட்? எவ்வளவுக்கு வாங்குன? அட விடுமா, 10,000 15,000 ஒரிஜினல் டைமண்டே வாங்கிரலாம். கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? ஃப்ரீயா வாங்கி விளையாடுறாங்க. லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து நானே ஓசில கேம் தான் விளையாடுவேன். ஒரு 5 ரூபாய் காசு கேட்டாலே விளையாட மாட்டேன். சரி வாங்க மீடுவா. அந்த லிஸ்ட் எடுப்போம். எடு, நான் பேசிக்கிறேன். யார் அதிகமா செலவு வாங்கி டைவர்ட் பண்றாங்க. நீ எப்பறா சொல்ல போற? ஐயோ, ஆனா இதெல்லாம் அப்படி கேமுக்கு வந்து சின்ன பசங்க தான் வாங்கி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி பப்ஜி, அது நாங்களும் விளையாண்டுருக்கோம் அந்த கேம். அது வந்து வெறும் ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ்ஸுக்கே 5000 6000 காசு, ஒரிஜினல் காசை கொடுத்து வாங்கி அந்த ட்ரெஸ் போட்டு விளையாடுறதுல என்ன பிரயோஜனம் தெரியல எனக்கு தெரியும். பெரியவங்க விளையாடுறாங்களா தெரியல, சின்ன பசங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேரு ரொம்ப அடிக்டா இருக்கவங்களும் விளையாடுவாங்க போல இருக்கு. அது விளையாடுறவங்க இதெல்லாம் அதான் நான் தான் சம்பாதிக்கிறேன்னு, இப்ப என் காசு தானே அப்படின்னு பண்ணி செலவு பண்றாங்க போல இருக்கு. அது மாதிரி நம்ம வீட்டு சைடுல பேசினாலே பொறுக்காது. எவ்வளவு நேரம் பேசுற அப்படி பேசுற. ஆனா நான் எங்க ரிலேட்டிவ் கிட்டயும் நான் பேச மாட்டேன். இங்கேயும் பேச மாட்டேன், அங்கேயும் பேச மாட்டேன். நான் அப்படி அதாவது இங்க மட்டும் பேசிட்டு நான் அங்கேயும் பேசலன்னா கேட்கலாம்ல. நான் யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன். அப்ப அப்படிதான் இருப்பேன். இது என்ன, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது வந்து சுதாகருக்கு சொன்னது. ஆனா அது அப்படியே எனக்கு இங்க விடும். உங்க சொந்தக்காரங்கன்னா சிரிச்சு சிரிச்சு பேசுவேன், என்கிட்டதான் கடுக்கடு பேசுவேன். இவங்க அப்படிதான். இவங்க சொந்தக்காரங்கன்னா அப்படி அப்படின்னு சிரிப்பாங்க. நம்ம பேசுனா மட்டும் சும்மா ஏதாவது நார்மலா பேசினாலே என்ன இது அப்படின்னு வருவாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். அவங்க தான் சொல்றல, போன்ல எல்லாம் பேசுவாங்க. போன்ல பேசும்போது என்ன இப்படிலாம் நம்ம கிட்ட பேசுனது இல்லையா அப்படி பேசுவாங்க. அப்படி நான் என்னைக்கோ ஒரு தடவை கால் பண்ணுவேன். என்னைக்காவது ஒரு நாளா டெய்லியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பேசும்போது அப்படிதான் பேசுவாங்க. வீட்டுக்கு நேரா போய் பாக்குறோம், போன்ல பேசுறது கூட பொறுக்கல இங்க பாத்துக்கு. அதான் சொல்றல, அது உல்டாவா நடக்குது அவ்வளவுதான்.
ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரிதான் நிறைய கம்மியா நானுமே நிறைய நான் என்ன அந்த மாதிரி பிராண்டட் ஷர்ட்டா எடுக்கிறேன். எடுத்துக்கலாம். நான் ரொம்ப மோசமா காஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மியா தான் எடுப்பேன். கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போடுற அளவுக்கு வாங்கிட்டு இருக்கேன். அது கிழிஞ்சாலும் அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையே தான் போட்டு போயிட்டு இருக்கேன். நானும் அந்த ட்ரெஸ்ஸுக்குலாம் நான் அந்த அளவுக்கு செலவு பண்ண மாட்டேன். இருக்கிறதே அப்படியேதான் இருக்கும். அந்த விஷயத்துல நாங்க அடிக்கிறோம். ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.